நாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபத்தை பற்றி நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். பிரார்த்தனை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அது ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் அது துவங்கினோம் அல்லவா? இன்னைக்கு நாம் படிக்கிறது த ஜெனிசிஸ் ஆஃப் பிரேயர், ஆதியாகமத்தினுடைய பிரார்த்தனை, ஆதியாகமத்தின் ஜெபம். ஜெபத்துக்கு முன்னால அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஜெபம் என்பது வெறும் கண்ணீர் விட்டு கதறுவதெல்லாம் ஜெபம் என்று மக்கள் எண்ணிவிடுகிறார்கள். ஜெபத்துக்கு முன்பதாக புரிதல் மிக அவசியம். ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? ஏன் தேவனுக்கு தெரியாதா என்னுடைய தேவைகள் அனைத்தும்? ஏன் அவர் எனக்கு என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்க கூடாது? கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியுமே, கடவுள் தான் சர்வ ஞானியா இருக்கிறாரு, அவர் செய்ய வேண்டியது தானே. கடவுள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார் தானே, கடவுளுக்கு தெரியாதா? கடவுள் நினைச்சா எதை வேணா மாத்தலாமே, ஏன் அவர் வாழ்க்கையில பிரச்சனை மாத்தக்கூடாது? தேவனுக்கு எல்லாமே தெரியும் என்கிற பட்சத்தில் நான் ஏன் பிறகு ஜெபித்து கடவுளை செய்ய என்று நான் சொல்ல வேண்டும்? அவர்தே எல்லாம் செய்கிறவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். இப்படி எல்லாமே தெரிஞ்சவர்கிட்ட நான் போய் ஏன் சொல்லணும், ஏன் கேட்கணும், ஏன் அவர் செய்யன்னு சொல்லி நான் அவரை கம்பல் பண்ணணும், ஏன் நான் ஏன் சொல்லணும்ன்றதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விகள். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதிலை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பிறகு ஜெபத்துக்கு இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நான் கடவுளால் படைக்கப்பட்டவன், சிருஷ்டிப்பை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சிருஷ்டிகரையும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் கிரியேட்டர், இந்த கடவுள் எப்படிப்பட்டவர், எதற்காக என்னை அவர் படைத்திருக்கிறார், என்னை படைத்ததனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, சித்தம் என்ன, இதை பற்றின ஒரு புரிதல் ஏற்படும் போது பிரேயர் என்பது ரொம்ப எஃபெக்டிவான பிரேயராக இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மற்றும் மதத்தினர்கள் எல்லாருமே பிரேயர் பண்றாங்க. பிரேயர் என்பது காமன், அது ஒரு யூனிவர்சல் ப்ராடக்ட். அது எல்லாருமே பிரேயர் பண்றாங்க. புத்திஸ்ட் பிரேயர் பண்றாங்க, முஸ்லிம்ஸ் பிரேயர் பண்றாங்க, ஜைனிஸ் பிரேயர் பண்றாங்க, ஹிந்துஸ் பிரேயர் பண்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் பிரேயர் பண்றாங்க. பிரேயருங்கிறது காமன், எல்லாராலும் நம்பப்படுகிற சொல்லப்படுகிற வார்த்தை. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்றதுதான் பிரேயர். ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன வேண்டியதெல்லாம் சொல்றது பிரேயர் அல்லவா? சுகம் வேணும், பணம் வேணும், வேலை வேணும், குழந்தை வேணும், இல்ல வீடு வேணும், அது வேணும், ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. இது ஏதோ கிறிஸ்தவர்கள் மட்டும் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எல்லா தரப்பட்ட எல்லா மதத்தினர்களும் இந்த பிரேயர் என்கின்ற இந்த காமன் ப்ராடக்டை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆனா இந்த காமன் ப்ராடக்ட் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இது வேலை செய்தான்னா எல்லாருக்கும் அது வேலை செய்யறது கிடையாது. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வேலை செய்யுது, பலருக்கு அது வேலை செய்வதில்லை. எதனால இந்த ஒரு சிலருக்கு வேலை செய்து ஏன் பலருக்கு வேலை செய்யவில்லை என்பதை நான் கவனிக்க போகிறோம். இந்த ஒரு சிலருக்கு வேலை செய்யுதுன்னா அந்த ஒரு சிலர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறாங்க, புரிதலோடு இருக்கிறாங்க, புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ புரிஞ்சு கரெக்டா அவங்க செய்யறாங்க, அவங்க ஆப்ரேட் பண்றாங்க, அது அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடுது. ஆனா ஒரு சில முட்டி மோதி பாக்குறாங்க, தலைகள்லாம் நின்று ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, சாப்பிடாம ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்க, கதரை ஜெபம் ரொம்ப எஃபெக்டிவா பார்க்கிற மனிதர்களுக்கே இரக்கம் ஏற்படுகிற அளவுக்கெல்லாம் பிரேயர் பண்றாங்க. சில நேரத்துல நம்ம என்ன நினைப்போம், இவ்வளவு கஷ்டத்தோட பிரேயர் பண்றாங்க, ஆண்டவன் ஏன் இவங்களை பாக்குறது இல்லைன்னு கூட நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஆகுது. விஷயம் நீங்க எப்படி பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல, எப்படி நீங்க ஆப்ரேட் பண்றீங்கன்றதுதான் முக்கியம். எத மாதிரி கவனிக்கிறீங்க? சோ மொபைல்ன்றது எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு காமன் ப்ராடக்ட். இந்த காமன் ப்ராடக்ட் தான், ஆனா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நான் கரெக்டா யூஸ் பண்ணாதான் நான் பேசவோ இல்ல ரெக்கார்ட் பண்ணவோ இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் அனுப்பவோ இல்ல வேற ஏதாச்சும் சோசியல் மீடியால சில விஷயங்களை பார்க்கவோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அவங்க என்ன சிஸ்டம் வச்சிருக்கிறாங்களோ அந்த சிஸ்டத்தை தான் நான் ஃபாலோ பண்ணணுமே வழிய நான் ஒரு புது சிஸ்டத்தை என்ன பண்ணிடக்கூடாது, உருவாக்கிடக்கூடாது. மொபைலுக்கு இல்ல இந்த பக்கம் தான் பார்க்கணும், இப்படிதான் பார்க்கணும், திருப்பி எல்லாம் பார்க்க முடியாது. ஸ்கிரீன் எந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு பார்க்கணும். அது எங்க கால் வந்து ஆப்ரேட் பண்ணும் அதை ஆப்ரேட் பண்ணும், எப்படி அவங்க ஆஃப் பண்ணணும் அப்படி ஆஃப் பண்ணும். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கரெக்டா புரிந்தவர்களுக்கு தான் அதை அந்த ஆப்ரேட் பண்ணா சக்சஸ் ஆகும். புரியாதவங்களுக்கு
முட்டி மோதினாலும் அது சக்சஸ் ஆகவே ஆகாது. பிரேயர் நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆயிடுது. போன வாட்டி இந்த டிஸ்கவரி சேனல்ல வந்து ஒரு ஆப்பிரிக்கனுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் போயிட்டு ஒரு கொக்கோ கோலா பாட்டில் கொடுத்தாரு. கொக்கோ கோலா பாட்டில் கொடுத்தா அவன் என்ன பண்றான், அதை மூடி ஓபன் பண்ணி குடிக்கணும்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றான், கொக்கோ கோலா பாக்குது உள்ள ஏதோ ட்ரிங்க் இருக்குது எப்படி குடிக்கலன்னு சொல்லி பாட்டிலோட சேர்த்து கடிக்கிறான் அவன். ஆனா மேலேயே ஒரு மூடி இருக்கு, அதை ஓபன் பண்ணா ஈஸியா குடிக்கலாங்கிறது அமெரிக்கனுக்கு தெரியுது, அதை உபயோகப்படுத்துற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. பட் ஆப்பிரிக்கன் காட்டுவாசிங்க வந்து அப்படி ஒரு பாட்டிலே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அவங்க அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு திரவத்தை ஊத்தி இருக்கிறாங்க. அது தலைகளை பிடிச்சி கடிச்சு பாக்குறான், நிக்க வச்சு கடிச்சு பாக்குறான். அந்த உள்ள இருக்கிற ஒரு டிராப் ஜூஸ் கூட அவரால் டேஸ்ட் பண்ண முடியல அந்த ஆப்பிரிக்கனால. விஷயம் என்னன்னா, ஒரு பாட்டில் ஆகட்டும், ஒரு போன் ஆகட்டும், ஒரு பிரேயர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஆப்ரேட்டிங் மெத்தட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அந்த சிஸ்டத்தை படி தான் நாம அப்ளை பண்ணணும். அதன்படி நாம அப்ளை பண்ண தவறினால் நிச்சயமாய் நாம அதை வெற்றி பெறவே முடியாது. ஆகவே பிரேயர் என்பது ரொம்ப முக்கியம். இந்த பிரேயருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னால அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஏமே ஆப்ரேட் பண்ணணும்னாலே அதுக்கு முன்னால என்ன தேவை? புரிதல். இந்த புரிதல் இல்லாம நீங்க எவ்வளவுதான் ஆப்ரேட் பண்ண கூட அது ஆப்ரேட் ஆக போவது கிடையாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி தான் படித்துக் கொண்டு வருகிறோம் அல்லவா? அதுக்கு முன்னால நாம அது திறவுகோல் வசனமாக ஒவ்வொரு வாரம் வாசிக்கிற அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இங்க இந்த ஹோல் பைபிளுடைய திறவுகோல் வசனமாய் இந்த வசனம் இருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய எல்லா சாப்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆதியாகமே வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் புக், அது ஃபண்டமெண்டல் லாஸ் அந்த புக்குக்குள்ள இருக்குது. இந்த எதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிற ஆப்ரேட்டிங் மெத்தட் அங்க வச்சிருக்கிறாங்க. எல்லா வகையான லாஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அங்க இருக்கிறது. இந்த ஆதியாகமத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக 3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம்ன்றாங்க. ஒவ்வொரு போதகர்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முதல் 3 அதிகாரத்தை சரியாய் படிக்கணும். 3 அதிகாரத்தை புரிந்து கொண்டால் முதல் 3 அதிகாரம், அதுக்கப்புறம் ஹோல் பைபிளை புரிஞ்சிடும்ன்றாங்க. 3 அதிகாரத்தை புரிஞ்சிக்காம நீங்க எசையா படிச்சாலும், எரிமியா படிச்சாலும், யோவேல் படிச்சாலும், ஜக்கரியா படிச்சாலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா எது படிச்சாலும் இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் பிறகு எதை ஒன்றையும் உங்களால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் எல்லா வகையான ரட்சிப்பு முதற்கொண்டு, தேவனை பற்றின காரியங்கள் முதற்கொண்டு, மனிதனை பற்றின காரியங்கள் முதற்கொண்டு, பரலோக காரியம் முதற்கொண்டு, இந்த பூமி காரியங்கள் முதற்கொண்டு எல்லாமே அந்த முதல் 3 புஸ்தகத்தில் ஃபண்டமெண்டல் லாவாக எழுதப்பட்டுள்ளது. அந்த குறிப்பாக 1:26 மிக மிக ரொம்ப முக்கியமான வசனம்ன்றாங்க. ஏன் இந்த 1:26 முக்கியம் சொன்னா, இந்த பூமியை ஆப்ரேட் பண்ண போகிறது மனிதர்கள், தேவன் கிடையாது. மனிதர்கள் தான் பூமியை அவங்க என்ன செய்ய போறாங்க? ஆப்ரேட் பண்ண போறாங்க. பூமியை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் யார் கையில இருக்குதுன்னா மனுஷன் கையில தான் இருக்குது. ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான்? தேவன் தான் எல்லாம் செய்யணும், தேவன் தான் காரியங்களை நடப்பிக்கணும்ன்றாங்க. அவர் சொல்ற இல்ல நான் வானத்தை நான் பாத்துக்கிறேன், பூமி நீ பாத்துக்கோ. இது ஒரு ஃபேமிலி பிசினஸ் மாதிரி. இந்த ஃபேமிலி பிசினஸ்ல இந்த எர்த்ங்கிறது ஒரு பெரிய ப்ராடக்ட். இந்த யூனிவர்சல் ப்ராடக்ட தேவன் கிரியேட் பண்ணிட்டு மனுஷங்களை ஒப்படைச்சிட்டு மனுஷர்கள் ஆளக்கடவர்கள் என்று அவர் கூறிவிட்டார், அவர் அறிவித்து விட்டார். தேவன் சொல்லிய வார்த்தைகளை அவர் ரிட்டன் வாங்க போறது கிடையாது. ஐயோ மனுஷங்களை ஒப்படைக்கிறோமே, மனுஷன் ஒண்ணு அந்த அளவுக்கு பெட்டரான ஆள் மாதிரி தெரியலையே, அவன் திங்கிங்கே தப்பா இருக்குது, அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ராங்கா இருக்குது, ஆளு சரி கிடையாது, மனுஷங்களை கொடுத்துட்டு இந்த அர்த்த எதுக்கும் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற செகண்ட் தாட்டே கடவுளுக்கு கிடையாது. 2ஆம் யோசனையே அவருக்கு கிடையாது. ஒரே பேச்சு, ஒரே யோசனை, ஒரே செயல் தான். அவர் என்ன யோசிச்சாரோ, என்ன சொன்னாரோ, என்ன செய்ய சொல்லி கொடுத்துட்டாரோ அதை மாற்றவே மாட்டாரு. ஏன்னா அதுதான் காட். மனிதர்கள் யாருன்னா மாத்திட்டே இருப்பாங்க. பிளான் மாத்துவாங்க. ஒரு பிளான் போட்டு ஒரு பிளான் கீழே ஏபிசிடி போட்டுப்பாங்க. ஏ பிளான் ஃபெயிலியர்னா நெக்ஸ்ட் எந்த பிளான் போயிடுவோம்? பி போயிடும். பி ஃபெயிலியர்னா நமக்கு தான் ஏபிசிடி எல்லாம். காட் ஏ வேணா
பியும் வேணாம் சியும் வேணாம், அவருக்கு ஒரே பிளான் தான். அவர்கள் ஆளக்கடவுள், அவங்க தான் ஆளணும். இடையில நான் மூக்கு நுழைக்க மாட்டேன்றாரு, நானே வர மாட்டேன், நானே நுழைய மாட்டேன். அவங்க என்ன செய்றாங்க டிசைட் பண்றாங்களோ, அவங்க என்ன கிரியேட் பண்றாங்களோ, அவங்க என்ன பிளான் பண்றாங்களோ அவங்க கையில ஒப்படைச்சிட்டாரு. பாருங்க கடவுள் எவ்வளவு லோவபிள் காட், பாருங்க எவ்வளவு கிரேசியஸ் காட், பாருங்க எவ்வளவு அன்பான தேவன், கருணையான தேவன், நல்ல தேவன். பாருங்க வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும், அவர் சொன்னதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது. ஆகவேதான் பாருங்க இந்த கடவுள் வார்த்தையை பிரசங்கம் பண்ண எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா மாறாதவர், நிலையானவர், நித்தியமானவர், உறுதியானவர், அப்பப்போ மாற்றிட்டே இருக்க மாட்டார். அவரு சொன்னபடி செய்கிறவர். ஆகவேதான் அவர் வார்த்தையை எடுத்து போய் எங்க வேணா சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்படின்னு கடவுள் சொன்னதுனால மனுஷன் தான் ஆளணும், மனுஷன் தான் பூமிக்கு இன்சார்ஜ் அப்படிங்கிறத கடவுள் நிர்ணயித்து விட்டார், மனிதன் கையில் ஒப்படைத்து விட்டார். நமது சாயலாகும், நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குமாக. பாருங்க இந்த வசனத்தை எப்படி துவங்கி எப்படி முடியுதுன்னு பார்க்கணும். நமது சாயலாகும், நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குமாக. எல்லாம் மனுஷனை உண்டாக்குமாக, மனுஷனை உண்டாக்குமாக. ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க அப்படி சொன்னா 1:26 அல்லவா? Let us make man in our image, in our likeness, and let them rule, have dominion over the fish of the sea and the birds of the air, over livestock, over all the earth, and over all the creatures. Let us man in our image. Elas a man in our image. மனுஷனை நமது சாயல், நமது மனுஷனை உண்டாக்குமாக, நம்மை மாறிய மனுஷனை உண்டாக்குமாக, நம்மளை மாறிய. பாருங்க எப்படி அந்த வசனத்தை அந்த அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கவனிக்கணும். மனுஷன் உண்டாக்குமாக அப்படின்னு சொல்லிட்டு சிங்குலர்ல சொல்லிட்டு அவர்கள் இப்ப ப்ளூரல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளும், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும். ஹலோ, அப்போ மனுஷனை உண்டாக்குமாக பிறகு அப்போ அவர் சிங்குலர்லயே துவங்கி சிங்குலர்ல முடிக்கணும். ஆக்சுவலா அதுதான் எழுத்துடைய வடிவம். ஆரம்பிக்கும் போது சிங்குலர்ல ஆரம்பிச்சா முடிக்கும் போது தமிழ் எப்படி சொல்லுவாங்க, ஒருமையில் ஆரம்பித்து பன்மையில முடிக்கிறாரு. இத புரிஞ்சுக்க விட்டா எல்லாமே குழம்பிடும். இது என்ன பிரச்சனை? நமது சாயலாகும், நமது ரூபத்தும் மனுஷனை உண்டாக்குமாக ஒருமையில சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களும். அது எப்படி மனுஷன் உண்டாக்கமாக? மனுஷன் அவன் அப்படிதான் சொல்லணும் இல்ல? அவன் சமுத்திரத்து மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும் அவன் ஆளக்கடவன். அப்படிதான் ஆக்சுவலா அந்த வசனத்தை அவங்க எழுதி முடித்திருக்க வேண்டும். பட் ஆனா இங்க அப்படி சொல்லப்படவில்லை. மனுஷனை உண்டாக்கமாக சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் அவர்கள் உடனே ஆரம்பிக்க. அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்களை, பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று அங்க முடிக்கிறார். என்ன விதத்துல அது எப்படி புரிந்து கொள்வது? தேவன் நமது சாயலாக, எல்லாம் நமது சாயலாகும் அப்படின்னா காட் யார்? தேவன் யார்? அவர் ஆவியா இருக்கிறார். காட் இஸ் ஸ்பிரிட். அந்த ஆவியாகிய தேவன், அவரை போல கேரக்டர், அவரை போல பர்சனாலிட்டி, அவரை போல எபிலிட்டி, அவரை போல ஒரு பவர்ஃபுல் கேரக்டரை, ஒரு ஸ்பிரிட்டை அவர் டிசைன் பண்றாரு. அவர் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் அவரை மாதிரியே இன்னொரு ஸ்பிரிட்டை கொண்டு வராரு. எல்லாம் அவரை மாதிரி ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வந்து அந்த ஸ்பிரிட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, மனுஷன் பேர் வைக்கிறாரு. ஸ்பிரிட்டுக்கு என்ன பேர்? மனுஷன். அவர்கள் அந்த மனுஷனை, அந்த ஸ்பிரிட்டை கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்பிரிட் அவரை மாதிரியே ஸ்பிரிட் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய கேரக்டர் எல்லாம் அந்த ஸ்பிரிட்குள்ள இருக்குது. அவருடைய கேரக்டர் எல்லாம் பாருங்க, பூனை குட்டி போட்டா அந்த பூனைக்குள்ள என்ன கேரக்டர் இருக்கும்? நாய்க்குட்டி கேரக்டர் இருக்காது.
அந்த பூனைக்குள்ள என்ன கேரக்டர் இருக்கும்? பூனைக்குட்டி கேரக்டர் இருக்கும். ஏன் பூனைக்குட்டியோட கேரக்டர் நான் அந்த பூனையில இருக்குது? ஏன்னா பூனையில இருந்து வந்ததுன்னா பூனை கேரக்டர் அதுல இருக்கும். ஹலோ, விளங்குதான் நான் பேசுறது? நாய் குட்டி போட்டுச்சுன்னா நாய்க்குள்ள அந்த குட்டியோட கேரக்டர் நாய் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நாய்க்கு யாரும் போயிட்டு கொலைக்க கத்து கொடுக்க அவசியம் இல்ல, மோப்பம் பிடிக்க கற்றுக் கொடுக்க அவசியம் இல்ல, வாலாட்டெல்லாம் கத்து கொடுக்க வேண்டிய ஹலோ அவசியமே இல்ல. ஏன்? ஏன்னா அது நாய்ங்க, அது நாயிலிருந்து வந்ததுனால நாயுடைய கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்துடும். அது கொலைச்சிரும், வாழை ஆட்டும், மோப்பம் பிடிக்கும், நாய் மாதிரியே பிஹேவியர் பண்ணும். ஏன்னா அது நாய் குட்டி போட்டதுனால நாய் கேரக்டர் வந்துடும், பூனை குட்டி போட்ட பூனை கேரக்டர் வந்துடும், புலி குட்டி போட்ட புலி கேரக்டர் வந்துடும், யானை குட்டி போட்ட யானை கேரக்டர் வந்துடும். நான் சொல்றேன், மனுஷனை தேவன் அவருடைய சாயல்படி அவருடைய ரூபத்துபடி அவர் கிரியேட் பண்ணின பிறகு அவர் மனுஷனுக்குள்ள யார் கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, மனிதனுக்குள் தேவனுடைய கேரக்டர், அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய லவ், அவருடைய கிரேஸ், அவருடைய தன்மை, அவரை போலவே எல்லா வகையான கேரக்டர்ஸ் மனுஷனுக்குள்ள இருக்குது. இதுதான் மனிதன். அவனதான் சொல்றாரு, அவர்கள் ஆளக்கடவர்கள். ஏன்னா என்ன மாதிரி படைச்சுன, என்ன மாதிரி கேரக்டர், என்ன மாதிரி எபிலிட்டி, என்ன மாதிரி ஆற்றல், என்ன மாதிரி லவ், என்ன மாதிரி கிரேஸ் எல்லாம் அவனுக்குள்ள கொடுத்தாச்சு. நான் எப்படி ஹெவனை ரூல் பண்றனோ எர்த்த அவன் ரூல் பண்ணட்டும், எர்த்த அவங்களை ஒப்படைக்கிறேன். அவர்கள் ஆளக்கடவர்கள். இங்க அவர்கள்ன்றதுதான் இப்ப நம்ம டீல் பண்ண போறோம். ஏன்னா மனுஷனை படைத்த தேவன், மனிதனை படைத்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தாராம். அவர்களை என்னவா படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக. பெண் வேற ஆண் வேற இல்ல, ஆணுல இருந்து தான் பெண் வருது. பெண்ணும் ஆணும் ரெண்டு பேருமே ஆண்கள் தான். ஆனா இந்த ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் வந்து மென் அண்ட் விமன். போன வாரம் நான் சொன்னேன், இந்த விமன்றது வேற ஒண்ணும் இல்ல, ஹோம். அந்த ஹோம் இருக்கிறதுனால, கர்ப்பப்பை இருக்கிறதுனால தான் அவங்க பெண் என்று நாம் அவர்களை சொல்லுகிறோமே ஒழிய, மற்றபடி இந்த பெண்ணும் ஆணும் இருவரும் ஒரே ஆவியுடையவர்கள் தான். பெண்ணும் ஆணும் இருவரும் ஒரே ஆவி, ஒரே கேரக்டர், ஒரே எபிலிட்டி, ஒரே பவர், எல்லாம் ரெண்டு பேருக்குள்ள இருக்குது. பட் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற டிஃபரண்ட் வாய்ஸ் பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஹோம் இருக்குது, அவருக்கு ஹோம் இல்ல. இவர் சீடு கொடுக்கிறாரு, அந்த சீடை பெறுவதற்கு ஹோம் அங்க தயாரா இருக்குது. தட்ஸ் ஆல். இவ்வளவுதானே தவிர பட் ரெண்டு பேருமே ஆண் வேற பெண் வேறன்னு பிரிக்கிறது கிடையாது. ஆணும் பெண்ணும் ஒரே ஆவியை உடையவர்கள் தான். அந்த ஒரே ஆவியை தான் வெவ்வேறு ஆவியாக டிவைட் பண்றாரு. இந்த டிவைட் பண்ணும் போதுதான் இந்த மென்னில இருந்து விமன் வர்றதுனால இவங்க உமன், இவர் மென். ஹலோ, வேற வேறையா? இந்த வேற வேற ஆக்குறது மதங்கள் தான். ஆணையும் பெண்ணையும் பிரிக்கிறது யாருதான்? சமுதாயம், மதம், சம்பிரதாயம், இதான் பிரிக்குது. சில கோயிலுக்குள்ள உள்ள போனாலே பிரிஞ்சிருவாங்க. கோயிலுக்குள்ள என்டர் ஆகும் போது ஆண்கள் இந்த பக்கம், நல்ல காலம் இந்த கோயில் அப்படி கிடையாது. இந்த கோயில் வரும்போது சேர்ந்து வராங்க, சேர்ந்து போறாங்க. இங்க பிரிக்கிறதே கிடையாது. இங்க பிரிகிறது ஒரேடியா மொத்தம் பிரிஞ்சு போயிருது அவங்க. ஹலோ, ஏன்னா அந்த கோயில் சிஸ்டம் அப்படிதான், மதங்கள் அப்படிதான் ஊக்குவிக்குது. ஆண்கள்ன்றவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆனாங்க, பெண்கள் பவர் இல்லாதவங்க. ஆண்கள் தான் எல்லாம் செய்யணும், பெண்கள் எதுவும் செய்யக்கூடாது. இப்படியே சொல்லி சொல்லி அவங்களுடைய பர்சனாலிட்டியும் அவங்களுடைய கேரக்டரையும் அவங்களுடைய எபிலிட்டியும் எல்லாம் குறைச்சி கடைசியில யூசஸ் ஆக்கி, அப்புறம் இந்த பெண் இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு, பெண் இயக்கத்தை அவங்க போராடி இப்படி எல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து மதங்கள் இந்த மாதிரி உல்டா வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. பட் கடவுளுடைய கிரியேஷனை பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி, இந்த நமதுன்னு சொல்றதெல்லாம் ப்ளூரல். நமது சாயல்படியும் நமது ரூபத்தின்படியும் அப்படின்றது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்க ப்ளூரலா இருக்கிறாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்கள மாதிரியே மனுஷனை படைப்போமாக. மனுஷங்க சிங்குலர். ஒரு ஆளை படைக்கிறாரு, அந்த ஒரு ஆளுக்குள்ள இருந்து இன்னொரு ஆள் எடுக்கிறாரு. மென்னில இருந்து விமன் வராங்க. அப்ப மென்னில இருந்து யார் வராங்களோ, நசனல்ல ஏற்கனவே பூனையில இருந்து பூனை கேரக்டர், நாயில இருந்து நாய் வந்தா நாய் கேரக்டர். அப்ப எல்லா பெண்களும் எங்கிருந்து வந்தவங்க?
ஹலோ, ஆண்கள் வந்தவர்கள். அப்ப ஆண்கள் வந்தவர்கள்னா ஒரு ஆணுக்குள்ள என்னெல்லாம் எபிலிட்டி இருக்குதோ, என்னெல்லாம் கேரக்டர் இருக்குதோ, என்னெல்லாம் பர்சனாலிட்டி இருக்குதோ, அது எல்லாமே பெண்களுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பெண் என்கிறவள் தனியா வந்தவங்கல்ல, ஆணிலிருந்து வந்தவங்க. அப்போ கேரக்டர் எல்லாம் வாய்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இவங்க சீடு கொடுக்கறாங்க, அவங்க சீடு பெருகுறாங்க. இவங்களுக்கு கர்ப்பப்பை இல்ல, அவங்களுக்கு கர்ப்பப்பை. அதுதான் உமன். ஆங்கிலத்துல நல்லா கரெக்டா உமன், WOM, ஹூம்ன்றதுல கர்ப்பப்பை, அந்த உமன். சரி, இது ஆல்ரெடி நான் விளக்கி இருக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டாவது, இந்த humanity cannot reveal God's image and likeness apart from a relationship with him. இந்த மனு வர்க்கமானது கடவுளுடைய சாயலையும் கடவுள் ரூபத்தையும் கடவுளை போல மனுஷன் படைக்கப்பட்டதை இந்த மனு வர்க்கம் புரிந்து கொள்ள தவறிவிட்டு இருக்கிறது. அவரோட உறவையும் அது இழந்திருக்குது. இந்த புரிதல் தான் மஸ்ட். பிரார்த்தனைக்கு முன்னால எது ரொம்ப முக்கியம் சொன்னா புரிதல். எல்லாரும் புரிதல். பிரார்த்தனைக்கு முன்னால் என்ன வேணும்? புரிஞ்சுக்கணும். ஏன் நான் பிரேயர் பண்ணோம், எதுக்காக நான் ஜெபம் பண்ணோம், ஏன் என்னை படைத்த கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாதா, ஐயா அவர் செய்யலாமே. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல தேவை. அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு பாருங்க, உங்களுடைய பிரேயர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். ஏமே, ஆகவே மதங்கள் கோயில சொல்லி தராங்க, ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கோ, ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கோன்றாங்க. ஏன் ஆண்டவனுக்கு தெரியாதான்னு யாரும் கேட்கறது கிடையாது. ஒருவேளை கேட்டா கூட, தெரிஞ்சால் கூட உங்களுக்கு தெரியணுமே. அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? உங்களுக்கு புரியணுமே. இந்த மனு வர்க்கம் அது புரிந்து கொள்ளணும். First, God created humanity to reflect his character and personality. We were created to be like him. தேவன் பாருங்க, அவரை மாதிரியே படைச்சது, அவரை அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக. அவர் தேவனை இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? பிரதிபலிக்கும். உலகம் தேவனை அறிந்து கொள்ள ஆர்வமா இருக்கிறது. உலகத்தில் தேவனை எப்படி அறிவிக்க முடியும்? மனிதர்கள் மூலமா தான் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மனிதர்கள் காண்பிக்கின்ற அன்பு, மனிதனுடைய கருணை, மனிதனுடைய அந்த நல்ல குணாதிசயங்கள் மூலமாய் நாம் யாரை அறிந்து கொள்ள முடியும்? கடவுளை அறிந்து கொள்ள முடியும். ஐ மீன், இந்த பிரேயர் என்பது, ஜெபம் என்பது, ஜெபத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோடு கூட ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், அவரோடு கூட ஒரு ஐக்கியம், உறவு, தொடர்பு அவரோடு இருக்கணும். அவரோடு கூட உறவு இருக்கணும். இல்ல, அவரோட உறவு இருக்கணும். பிரேயர்னா என்ன? பிரேயர் என்றது என்னங்க? நம்ம என்ன சொல்றதுதான் பிரேயர் இல்லவா? ஜபம்னா என்ன? வாயை திறந்து பேசுறோமே, அதுதான் ஜபம். என்ன ஒரு தப்பான ஐடியா இந்த மதங்கள் மத்தியில, கிறிஸ்தவர்கள் மத்தியில, உலகத்துக்கு மற்ற எல்லா மதங்கள் என்ன ஐடியானா, நாம உட்கார்ந்தோ ஆண்டவன் சிலைக்கு முன்னால, ஆண்டவனுக்கு முன்னால நம்ம இதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் ஆண்டவன் கேட்கிறாரு. தப்பு. கேட்கறது நீங்க உட்கார்ந்து சொல்றதுனாலயோ, நின்னுங்கன்னு சொல்றதுனாலயோ, இல்ல ஒரு கோயில போய் உட்கார்ந்து சொல்றதுனாலயோ ஆண்டவன் கேட்கிறாரு என்பது தப்பு. அப்ப ஆண்டவன் எப்படி கேட்கிறாரு? நீங்க கண்ணை முழிச்சு, எப்போ காலையிலிருந்து கண்ணை முழிக்கிறீங்களோ, இரவு தூங்குறீங்களோ, கண்ணை முழிச்சு தூங்குற வரைக்கும் நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் அவர் கவனிக்கிறார். அதுதான் பிரேயர். இந்த 2 மணி நேரம் பண்றது பிரேயர் கிடையாது, 1 மணி நேரம் பண்றது பிரேயர் கிடையாது. சில மதங்கள் போதிக்கிற இடங்கள்ல கேட்பாங்க, இன்னைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்க, ஜெபம் பண்ணீங்க? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியா? இவங்க என்ன அட்டென்ஷனை கவனிக்கிறாங்கன்னா, 2 மணி நேரமாச்சு பண்ணியா, 1 மணி நேரம் ஆச்சு பண்ணியா? கெட்சமனே ஏசுனா 1 மணி நேரம் ஆச்சு பண்ணாரு பாரு, அட்லீஸ்ட் அந்த 1 hour ஆச்சு பிரேயர் பண்ணு. இந்த இப்படிதான் மக்களை ஊக்குவிக்கிறாங்களே ஒழிய, இந்த 1 hour பண்ணு, 2 hour பண்ணுன்னு சொல்லி. பட் 1 hour 2 hour மேட்டரே கிடையாது. 1 hour 2 hour யார் வேணா பண்ணுவாங்க. பட் மேட்டர் எங்கதா? ஆஃப்டர் 2 hourக்கு பின்னால ராத்திரி தூங்குறீங்க பாரு, ராத்திரி 9-10 மணி வரைக்கும் இந்த காலையில 4 to 6 பிரேயர் முடிச்சிட்டு மார்னிங் 7 to night 9 or 10 இந்த பிட்வீன் கேப்ல நீங்க பேசுற எல்லா வார்த்தைகளும் பிரேயர். ஆமென். இந்த இடைப்பட்ட நேரங்களை பேசுறீங்களே, வாயை திறந்து சபிக்கிறீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க, நெகட்டிவானதை பேசுறீங்க, முடியாது, ஆகாது, கூடாது, நடக்காது,
இல்லாமை, இயலாமை, வறுமை, பிரச்சனை, நோய், தரித்திரம், கடன், சாபம், இந்த 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 7 to மார்னிங் 7 to நைட் 9, 10 o'clock வரைக்கும் நம்ம பேசுற நெகட்டிவ் வார்த்தைகள் அல்லது பாசிட்டிவ் வார்த்தைகள், இது எல்லாமே பிரேயரா தான் மாறுது. பிரேயர்ன்றது நீங்க உட்கார்ந்து சொல்றதெல்லாம் பிரேயர், நின்றுட்டு பேசுறதெல்லாம் பிரேயர் இல்லைன்னு நினைக்காதீங்க. மனிதர்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகம் கவனித்து கேட்கிறது. ஏமேன்? எதுவுமே கவனிக்கிறீங்க? பரலோகம் எல்லாம் கவனிக்குதுங்க. அப்ப என்ன பேசுறோன்றது முக்கியம் இல்ல. அப்ப எப்படி பேசுறோம், என்ன பேசுறோம், நாளெல்லாம் என்ன பேசின்னு இருக்கிறோம், வாரமெல்லாம் என்ன பேசின்னு இருக்கிறோம், மாசமெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கிறோம். இப்படி நெகட்டிவா பேசிட்டு அப்புறம் பாசிட்டிவா ப்ரேயர் பண்ண எப்படி ஃபங்க்ஷன் ஆகாது? ஹலோ, நெகட்டிவா பேசி 8 hours 11 hours நெகட்டிவா பேசுறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாசிட்டிவா பேசுறோம். இந்த 2 மணி நேரம் பேசுறது அதிகமா இல்ல நெகட்டிவா அதிகமா பேசணும்? நெகட்டிவா தான் நம்ம அதிகமா பேசிருக்கிறோம். ஆகவே பிரேயர் என்பது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை பற்றியது. இந்த வார்த்தைகள் தான் பிரேயராக மாறுகிறது. அது மட்டுமல்ல, அவர் சாயல் அவர் ரூபத்து மனுஷனை உண்டாக்கினார். அவரோட உறவு இல்ல, அவரோட உறவு. நம்ம பிரேயர் பண்றதுக்கு முன்னால, கடவுள்கிட்ட விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னால கடவுள் எதிர்பார்க்கறது என்னன்னா, பிரேயர் என்பது என்ன? நம்முடைய கோரிக்கைகள் அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய டிமாண்ட். நான் ஏதாச்சும் ஒன்று டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். என்னுடைய கோரிக்கைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய விண்ணப்பங்கள், என்னுடைய கட்டளைகள், இதுதான் பிரேயர் இல்லவா? இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் ஆகணும்ன்றது என்னுடைய விருப்பம். ஆனா தேவன் என்ன விரும்புறாருன்னா, எல்லாவற்றுக்கு விட அவரோடு கூட உறவு இருக்குதான்னு விரும்புறாரு. அவரோடு கூட ஐக்கியம் இருக்குதா, அவரோடு கூட ஃபெலோஷிப் இருக்குதா, அவரோட கூட கம்யூனிகேஷன் இருக்குதா, அவரோடு கூட நீங்க நடக்கிறீங்களா, அதுதான் தேவன் விரும்புகிறார். அதை விட இன்னும் மிக முக்கியமாக, அவரை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? எதுவுமே கவனிக்கிறீங்க? அவரை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த புரிதல் தான். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த கிரியேட்டருக்கும் கிரியேஷன்ஸ்க்கும் இருக்கிற உறவு என்னன்னா ஃபெலோஷிப். அவர் கிரியேட்டர், நான் அவரால் கிரியேட் பண்ணப்பட்டவன். நான் அவரோட சேர்ந்து இருக்கிறேன், சார்ந்து இருக்கிறேன், அவரோடு இணைந்து இருக்கிறேன். இந்த ஃபெலோஷிப் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நம்முடைய பிரேயர் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்க போவது கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மஸ்ட். ஒரு உறவுக்கு எது முக்கியம் நினைக்கிறீங்க? புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க உறவை பில்ட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணவே முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க தொடர்ந்து வாழவும் முடியாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது, புரிதல் என்பது படிக்கிறவங்களுக்கும் சரி, வியாபாரம் பண்றவங்களுக்கும் சரி, ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சொல்றேன், அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். படிப்பை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்றால் நீங்கள் படிப்பை இழப்பீர்கள். பிசினஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்றால் நீங்கள் பிசினஸை இழப்பீர்கள். குடும்பத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்றால் நீங்கள் குடும்பத்தை இழப்பீர்கள். பைனான்சியல் விஷயத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்றால் நீங்கள் பிறகு பைனான்சியலையும் சொல்ல மாட்டீங்களே, பைனான்சியல் இழப்பீங்க. உங்க ஹெல்த் பற்றின அவேர்னஸ் இல்ல, உங்க ஹெல்த் பற்றின கான்சியஸ், உங்க ஹெல்த் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்றால் உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இழப்பீர்கள். அதே மாதிரி தேவனை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்றால், தேவ வார்த்தை பற்றின நாலேஜ் புரிதல் இல்லை என்றால் பிறகு தேவனோடு இருக்கிற உறவையும் இழப்பீர்கள். ஆகவேதான் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் என்று நாம் இங்க சொல்லுகிறோம். பிரார்த்தனை முக்கியம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே பிரார்த்தனை வந்துடும். புரிதல் வந்தாலே ஜபமும் வந்துடும். ஆனா ஜபம் வந்தா புரிதல் வந்துடாது. அது புரிஞ்சுக்கணும். முதல்ல ஜபம் பண்ணா புரிஞ்சிருப்பீங்கன்னா கிடையாதுங்க. முதல்ல புரிஞ்சாதான் ஜபமே வரும். ஃபேமிலியா ஒரு கல்யாணத்துக்கு கூட பாருங்க, கல்யாணம் ஒருத்தரங்க பண்ணணும்னா கூட முதல்ல ஃபேமிலின்னு என்னன்றதை புரிஞ்சுக்கணும். லைஃப் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் லைஃப் புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் புரியாத ஆளை கொண்டு போய் நீங்க ஒரு கல்யாணம் 10 கல்யாணம் பண்ணி வச்சோட 10 கல்யாணம் உருப்பிடாம தான் போகும். உருப்பிடாம போறதுக்கு காரணமே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றது அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுன்னா அவங்க லைஃப் கற்றுவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்துல
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அங்க எல்லாரும் இருக்கிறாங்கன்னா அங்க என்னன்னா ரிலேஷன்ஷிப் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லாமே அங்க அன்பின் அடிப்படையில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். எந்த ஒரு குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருக்கலாம், பட் ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உறவு சரியா இல்லையோ, புரிதல் சரியா இல்லையோ, பிறகு இந்த புரிதலும் உறவும் சரியா இல்லாத இடத்துல ஒருவர் அன்பின் நிமித்தம் தாங்க மாட்டாங்க, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவும் மாட்டாங்க. ஒருத்தங்க நோய்வாய்ப்பட்டு அழிஞ்சு போறான்னா ஒருத்தங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அங்க என்ன இல்லைன்னா அங்க ஃபெலோஷிப் இல்ல, ரிலேஷன்ஷிப் இல்ல, அங்க அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இல்ல. ஆனா ஒரு ஃபெலோஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு தலைவலியே வந்தா கூட குடும்பம் ஆடி போடும். புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன தலைவலியே வந்தா கூட என்ன ஆயிடும், குடும்பமே ஆடிடும். ஒருத்தன் கஷாயம் வைக்க போயிடுவாங்க, ஒருத்தன் மாத்திரை வாங்க போயிடுவாங்க, ஒருத்தங்க தைலம் தேய்ச்சி நிற்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு ஐக்கியம் அன்பு அங்க தாண்டவம் ஆடுது. ஆகவே சின்ன தலைவலி கூட குடும்பம் தாங்க முடியல. நான் சொல்றேன், இந்த ஃபேமிலியில இந்த உறவு எவ்வளவு முக்கியமோ, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ப்ரேயர் லைஃப்ல கடவுளோட உறவு ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, அந்த குடும்பத்துல யாராவது ஒண்ணு வேணும்னு கேட்டாங்கன்னா குடும்பமே சேர்ந்து அதுக்கு அந்த காரியத்தை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏமே ஒருத்தங்க கேட்டாங்கன்னா ஹோல் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அங்க எதுக்காக செய்யறாங்கன்னா அவ்வளவு அன்பு, அவ்வளவு உறவு, அவ்வளவு ஐக்கியம். அப்போ தேவனிடத்துல உறவும் இல்லாம ஐக்கியத்தை நம்ம பில்ட் பண்ணாம, ஐக்கியத்தை ஸ்ட்ராங் பண்ணாம, உறவை நம்ம ஸ்ட்ராங் பண்ணாம, தேவனை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டியை நம்ம வளர்த்து கொள்ளாம சும்மா தேவனிடத்துல போய் டிமாண்ட் பண்ணிட்டு பாருங்க, ஆண்டவரே அதை பண்ணுங்க, ஆண்டவரே இது செய்யுங்க, ஆண்டவரே அதை பண்ணுங்க, ஆண்டவரே நோயை தீர்க்கணும், ஆண்டவரே அதுக்கு நடக்கணும், இது நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு உறவை நீங்க ஸ்ட்ராங் பண்ணாம, கம்யூனிகேஷன் இல்லாம, அவரை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இல்லாம சும்மா நாம போய் கேட்பதனால நமக்கு எது ஒன்றும் பலிக்க போறது. ஆமீன். மொபைல் வாங்குறோம், மொபைல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறோம் இல்ல. ஆரம்பத்துல மொபைல் வந்த புதுசு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருந்தது, எப்படிதான் இது ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி. ஆனா இப்ப யாருக்கும் அந்த குழப்பமே இல்ல, எல்லாரும் அதை ஆப்ரேட் பண்றாங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. இந்த புரிதல் தான் முக்கியம். கடவுளோடு இருக்கிற புரிதல், இருக்கிற உறவு மிக அவசியம். சரி, அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இங்கு கடவுளை எப்படி நான் அவரோட கூட நான் உறவு கொள்ள முடியும்னா, தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷனும் யாரா இருக்கிறான், எல்லாம் மனுஷனும் ஆவியா இருக்கிறான். இப்போ நம்ம எல்லாருமே ஸ்பிரிட்ஸ், நம்ம எல்லாருமே ஆவிகள், நம்ம எல்லாரும் ஆவிகள். நம்மளை படைத்த தேவனும் ஆவியா இருக்கிறார். ஆனா இந்த பூமியில இந்த பூமியை சர்வைவல் பண்றதுக்கு, இந்த பூமியை நான் வாழ்றதுக்கு தான் இந்த எர்த்லி ட்ரெஸ் என்கிற இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பூமியை விட்டு இந்த ஸ்பிரிட் எப்போ ரிலீஸ் ஆகுதோ, வெளியேறுதோ, அப்போ இந்த ட்ரெஸ்ஸை நீங்க எங்க கொண்டு போக முடியாது, மடிச்சு வச்சு ஹெவன் கொண்டு போக முடியாது. இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு தான் போகணும். இந்த செமெண்ட்ரியில போனீங்கன்னா, கல்றையில போனீங்கன்னா நிறைய பேர் ட்ரெஸ் அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் யார் போட்ட ட்ரெஸ் யார் எடுக்க போறதே கிடையாது. இந்த ட்ரெஸ் பழசாயி அழிஞ்சி உருவில்லாம போய்விடுகிறது. இந்த ஸ்பிரிட் வெளியே போன பிறகு ட்ரெஸ்ஸுக்கு வேலையே கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸை யார் யூஸ் பண்ணவும் முடியாது. ஆனா இந்த சரீரம் கிடையாது. ஒரிஜினல் மேன் என்கிறவன் இந்த சரீரத்துக்குள்ள வாழ்கிறான். உள்ள இருக்கிற இந்த மேன் என்னால் ஸ்பிரிட், மேன் என்ன யாரு, அவன் என்ன சொல்றேன், ஸ்பிரிட். உள்ள இருக்கிற இந்த ஆவி இந்த கண்கள் வழியாக பார்த்து, காது வழியாக கேட்டு, இந்த வாய் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே இந்த ஹோல் பாடியவே எனர்ஜெட்டிக்கோ ஆப்ரேட் பண்றதே உள்ள இருக்கிற ஸ்பிரிட். அந்த உள்ள இருக்கிற ஸ்பிரிட் எப்போ வெளியேறுதோ
கண்ணு இருக்கும் பார்க்க முடியாது, காது இருக்கும் கேட்க முடியாது, வாய் இருக்கும் பேச முடியாது, கை இருக்கும் தொட முடியாது. அப்ப இதெல்லாம் ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஆகுதுன்னு சொன்னா உள்ள ஸ்பிரிட் இருக்கிற அர்த்தம், உள்ள ஸ்பிரிட் இருக்கிற அர்த்தம். ஆனா நாம நம்முடைய அட்டென்ஷன் எதுக்கு பே பண்றோம்னா, இந்த கண்ணு சரியா தெரியுதா, காது நல்லா கேக்குதா, கலர் மாறுதா, கலர் ஏறுதா, வெயிட் கூடுதா, வெயிட் இறங்குதா, நாம எப்படி இருக்கிறோம்ன்றது நம்முடைய அட்டென்ஷன் எல்லாமே இந்த பாடிக்கு தான் கொடுக்கிறோமே ஒழிய நாம எதுக்கு கொடுக்கறது கிடையாது. நிறைய இந்த கூகுள் எல்லாம் போனா ஸ்கின் கேர் இந்த ஐட்டம்ஸ் நிறைய வருது. இன்னைக்கு இருக்கிற உலகமே இன்னைக்கு எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எதை இன்னைக்கு சர்ச் பண்ணிக்கிறோம்னா ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட் சர்ச் பண்ணிக்கிறாங்க. கலர் கூட்டுறதுக்கு, கலர் குறைக்கிறதுக்கு, கலர் டிம் பண்றதுக்கு, ஏத்துறதுக்கு, இந்த லிப்ஸ சரி பண்றதுக்கு, இந்த கண்ணை சரி பண்றதுக்கு, ஸ்கின்னை சரி பண்றதுக்கு, இப்படி ஹோல் வேர்ல்டு இதுல நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க, இதுதான் கவனத்தை கொடுக்கறாங்க. பட் உலகம் எதை மிஸ் பண்ணிட்டே இருக்குது சொன்னா, உள்ள ஒரு ஸ்பிரிட் ஒன்னு இருக்குது. தேவன் ஆவியாக இருக்கிறார், மனுஷனும் ஆவியா இருக்கிறான். இந்த ஆவியாகிய தேவனை ஆவியாகிய மனிதன் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற இந்த ஃபெலோஷிப்பையும் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் இந்த அவேர்னஸையும் இந்த ஸ்பிரிட்டை பற்றின புரிதலை மனுஷன் இழந்து கொண்டிருக்கிறான். இந்த ஸ்பிரிட்டை பற்றி இந்த அவேர்னஸ் பற்றி போதிக்கிற ஒரே இடம் சர்ச். ஆனா சர்ச்சில் அதை கூட போதிக்கிறாங்க, அது போதிக்காம மத்ததெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. கொலுசு போடக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா என்ன, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா என்ன, லிப்ஸ்டிக் போட்டா என்ன, நல்லது தானே. ஏன் லிப்ஸ்டிக் போடுறோம், ஏன் ஃபேர் அண்ட் லவ்லி போறோம்? ஒண்ணு இல்ல, ஒரு வீடு 30 வருஷம் ஒரு வீடு வாங்கிட்டா வீடு கொஞ்சம் பழசாகி அங்கங்க பெயிண்டிங் ஓட்ட உரைச்சிடாடும். அப்பப்போ டிங்கரிங் பார்த்தா ஹலோ அப்பப்போ வீட்டை டிங்கரிங் வீட்டுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கலன்னா எப்படி இருக்கு வீடு? வீடு பார்க்க சகிக்காது அல்லவா? அந்த மாதிரி இந்த லிப்ஸ்டிக்ன்றது, இந்த ஃபேர் அண்ட் லவ்லின்றது, இந்த மேக்கப் ஆயிட்டுறது ஜஸ்ட் இந்த பாடியை நான் கொஞ்சம் பார்க்க லட்சணமா வச்சுக்கிறேன். பட் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அது பண்றது நல்லது. ஆனா அதை விட முக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. அதோட முக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. ஆவியை நீங்க கேர் எடுக்காம வெறும் இந்த பாடியை மட்டுமே கேர் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் ஆவியை கேர் எடுங்க, பட் டிங்கரிங் பண்ணுங்க, மேக்கப் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. பார்க்க லட்சணமா இருப்பீங்க. 4 பேர் வீட்டுக்கு வந்தா ஒரே நாள் போகாம 2 நாள் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. பயந்து ஓடுற கூடாது. காலையில எந்திரிக்கும் போது, வெளியே போகும்போது, ஒரு இன்டர்வியூ போகும்போது, ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நமக்கு மிஸ் ஆகாம இருக்கும். நாம எந்த அளவுக்கு பர்சனாலிட்டியை டெவலப் பண்றோமோ, பர்சனாலிட்டியை பில்டப் பண்றோமோ, எந்த அளவுக்கு நம்மளை பற்றின ஒரு புரிதலை நம்ம நல்லா டெவலப் பண்ணிட்டு வருமோ, அந்த அளவுக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஓபன் ஆயிட்டே இருக்கும். சோ நம்ம எவ்வளவுக்கு நம்மளை பார்க்க நாம மெச்சிக்கொள்றோம், அந்த அளவுக்கு நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரும். ஆமென். வர வர முடியெல்லாம் வெளுத்துட்டு போகுது, டை அடிச்சுக்கோங்க போயிட்டு, யார் வேணான்னு சொல்ல போறா? ஏமே எதுவுமே கவனிக்கிறீங்க? வர வர ரொம்ப வயசாயிட்டே போகுது, கண்ணமெல்லாம் இழுத்துட்டு போகுது. ஏதாவது டிங்கரிங் பண்ணுங்க, அதுக்கு கடையில் இருக்குது, மேக்கப் செட் இருக்குது, இப்போ ரெடி பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துடக்கூடாது. முதல்ல உங்களை பார்த்தா உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வந்ததாங்க அடுத்த பர்சனுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்காக சில கதவை திறந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுப்பாங்க, ஏர்ன் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆனா இந்த ரிலிஜியன் வந்து அதுக்கு எல்லாமே கேட் போட்டாங்க. மதங்கள் என்ன பண்ணிட்டாங்க? லிப்ஸ்டிக் போடாத, மேக்கப் போடாத, கொலுசு போடாத, இது போட்டா என்ன, போடாம இருந்தா என்ன, இது முக்கியமா கிடையாது. போடுறவங்க போட்டோம், இல்லன்னா விட்டுடுங்க. ஆனா எல்லாத்தோட பெட்டர் உங்க ஸ்பிரிட்டை கேர் பண்ணுங்க. ஸ்பிரிட் நல்லா இருக்கட்டும், ஸ்பிரிட் பவர்ஃபுல்லா இருக்கட்டும், ஸ்பிரிட் ஃபயரா இருக்கட்டும், ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், ஸ்பிரிட் நல்லா இருக்கட்டும். ஆவியில தேவனை ஆராதிங்கள், தேவனோட உறவு கொள்ளுங்கள், தேவனோட ஐக்கியமா இருங்கள். அது இருக்க இருக்க பாடி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆமென். எத்தனை நம்புறீங்க? சோ பிரேயர்ங்கிறது ஸ்பிரிட்ல இருந்து வரணும். கம்யூனிகேஷன், ஃபெலோஷிப், அண்டர்ஸ்டாண்டிங், ரிலேஷன்ஷிப், உறவும் ஐக்கியமும் புரிதலும் இல்லாமல் நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் ஜபங்களுக்கு பலன் கிடைக்க போவது கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உறவு இல்லை, புரிதல் இல்லை, ஐக்கியம் இல்லை, அவரோட ஒரு தொடர்பும் இல்லை. ஆனா கண்ணீரோடு பிரார்த்திக்கிறையா, ஜெபிக்கிறையா, ஆண்டவன் இன்னும் எங்களுக்கு உதவி செய்யலன்றதா இன்னைக்கு ஏராளமான மக்களுடைய புலம்பலாக இருக்கிறது. தேவனை புரிந்து கொள்ளுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பித்துவிடும். ஆமென். தேவனை புரிந்தால் உங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
பிறகு யோவான் 4:16, man was created out of the essence of God. யோவான் 4:16 நாம் திருப்பிக் கொள்வோம். பாருங்க, humanity cannot reveal God's image and likeness apart from a relationship with him. பாருங்க, மனுவர்க்கம் தேவனை போலவே மனுஷன் படைக்கப்பட்டான் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது மனிதன் ஆவியாக இருக்கிறான், தேவனும் ஆவியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 4:16 இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை, John, whoever lives in love lives in God. அந்த பகுதி அல்ல, first John, 1 யோவான் நாம் திருப்பிக் கொள்வோம். 1 John 4:16. தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பா இருக்கிறார். இந்த அன்பின் தேவன் மனிதனுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அன்பின் தேவன் மனிதனுக்குள் இருக்கிறார். தேவன் எப்படி அன்பாக இருக்கிறாரோ மனிதனும் அன்பாகவே இருக்கிறான். அன்பு மனிதனுக்குள் அது நிலைத்தரப்படுகிறது. அன்பு உலகத்துல இல்லைன்னு சொல்றதெல்லாம் போய். யாராச்சும் உலகத்துல சொன்னா உலகத்துல அன்பே இல்லைங்க, அன்பெல்லாம் போயிடுச்சுங்க, உலகமே கெட்டு போயிடுச்சுங்க, இந்த மாதிரி தத்துவம் பேசுறவங்க முதல்ல விட்டுடுங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு இன்னும் சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்னு கூட சொல்லுவாங்க. சோ உலகம் பொய்யான தத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறது, பொய்யான வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பா இருக்கிறபடினாலே உலகம் இருக்கிற நாள் பரியந்தம் உலகத்தில் தேவன் அன்பு இருந்து கொண்டே இருக்கும். உலகத்திலே தேவன் ஒவ்வொருக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் கிரியேட் பண்ணும் போதே நமது சாயல் படியும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குமாக அப்படின்னு சொல்லும் போது, கிரியேட் பண்ண இந்த மனிதனுக்குள்ள தேவனுடைய கேரக்டர்ல ஒரு கேரக்டர் தான் அந்த லவ் என்கிற கேரக்டர் மனிதனுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அன்பில்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல அவன் அன்பா இருக்கிறான். சோ ஒரு ஆளை வெறுக்கலாம், பட் ஒரு ஆளை அவன் நேசிக்கலாம். ஒரு சில விஷயத்துல அவனுக்கு வெறுப்பு இருக்கலாம், சில விஷயத்துல அவனுக்கு அன்பு இருக்கலாம். சோ லவ் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. உலகத்தில் அன்பு இருக்கிறது. அன்பு இல்லைன்னு சொன்னா போய். ஏன்னா இந்த எவர்லாஸ்டிங் காட், எட்டர்னல் காட், நித்திய பிதா, நித்திய தேவன் எதுவெல்லாம் கிரியேட் பண்றாரோ அதுவெல்லாம் நித்தியமா இருக்கும். அநித்தியமான கடவுள் ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணார்னா அவர் அநித்தியமா இருக்கிறதுனால அவர் கிரியேட் பண்ணதும் எப்படி இருக்கும்? அநித்தியமா இருக்கும். பட் நித்திய கடவுள் எதையெல்லாம் கிரியேட் பண்றாரோ அதுவெல்லாம் நித்தியமாய் இருக்கும். அவர் அழிக்காம எதுவும் அழியவே முடியாது. ஆமென். எதுவுமே அன்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் அன்பு இருக்குது. லவ் இல்லாம எல்லாம் இல்ல, உலகத்துல அன்பு இருக்குது. பட் உலகம் அது புரிந்து கொள்ளாம இருக்குது. தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பின் தேவன் ஒவ்வொருக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷனும் ஆவியா இருக்கிறான். தேவன் தமிழ் சாய்மை ரூபம் மனுஷன் படைத்தார். கடவுளுடைய கேரக்டர் எல்லாம் மனிதனுக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த லவ் என்றது இருக்குது. அது ஆப்ரேட் பண்றதுதான் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். பட் ஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும் அது ஆப்ரேட் ஆயிடும். ஆகவே இந்த ஹியூமனிட்டி வாஸ் கிரியேட்டட் டு ஹேவ் டொமினியன். இந்த மனுஷனை நான் பிரேயரை பற்றி படித்துக் கொண்டு வருகிறோம். திரும்ப நான் தலைப்பு சொல்லுகிறேன், த ஜெனிசிஸ் ஆஃப் பிரேயர். பிரேயருக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? பிரேயர்னா முட்டி போட்டு பிரேயர் பண்ணணுமா, உப்பு போட்டு பிரேயர் பண்ணணுமா, கண்ணீர் விட்டு பிரேயர் பண்ணணுமா, கதறி பிரேயர் பண்ணணுமா? நீங்க பிரேயர்னா அப்படிதான் சொல்லணும். நீங்க என்ன ஜெனிசிஸ்ல இருந்து வரீங்க, ஆதியாகமத்துல வரீங்கன்னா, இந்த ஆதியாகம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆதியாகம் என்பது ஒரு ஃபண்டமெண்டல் லா புக். அது
எல்லாத்துக்குமே நாம் அங்கதான் நம்ம சோர்ஸ் எவிடன்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா உலகம் எப்படி படைக்கப்பட்டது, ஏன் படைக்கப்பட்டது, எதற்காக படைக்கப்பட்டது, இப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாம டைரக்டா நம்ம பிரேயரை கண்டுபிடிக்கவே முடியாது. பிரேயர் என்றது என்ன? டிமாண்ட் பண்றதுதான் பிரேயர். பிரேயர் என்ன? டிமாண்ட் பண்றது, கோரிக்கைகளை வைக்கிறது, செய்யும்படி ஆணையிடுவது, சொல்றது, பேசுறது, கோரிக்கை டிமாண்ட் பண்றது, நடக்கணும்னு கட்டளையிடுகிறது. சோ பிரேயர் அதற்கு பெயர் என்ன? ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா டொமினியன். அதுக்கு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அதுக்கு பேர் என்ன? டொமினியன் ஆர் ரூல், அத்தாரிட்டி, ரூல். இந்த டொமினியன்றது காமனா யூஸ் பண்ற வார்த்தை என்ன? ரூல். ரூல்ன்றது எல்லாருமே யூஸ் பண்றாங்க, பட் அந்த வார்டு யூஸ் பண்ணிப்போம். ஹியூமனிட்டி வாஸ் கிரியேட்டட் டு ஹேவ் ரூல் ஆர் டொமினியன். டொமினியன் தான் யூஸ் பண்ணோம். டொமினியன் நல்ல ஒரு காமன் வேர்டு, ஆனா பொதுவா உபயோகப்படுத்துறது ரூல் யூஸ் பண்றாங்க இல்ல. God created humanity to carry out his purposes in the earth. தேவன் மனுவர்க்கத்தை கிரியேட் பண்ணது எதுக்குன்னு சொன்னா அவருடைய நோக்கத்தை, அவருடைய சித்தாந்தத்தை, அவருடைய கொள்கைகளை இந்த எர்த்ல கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான், இந்த எர்த்ல அது எக்ஸிக்யூட் பண்ணுவதற்காக தான் தேவன் மனுஷனை தம்முடைய சாயல்படி, தம்முடைய ரூபத்தின்படி படைத்திருக்கிறார். விளங்குதா நான் பேசுறது? God created humanity to carry out his purposes in the earth. So அதை எக்ஸிக்யூட் பண்றது, அவருடைய பர்பஸ், அவருடைய பிளான், அவருடைய சித்தம் இந்த உலகத்துல அது கொண்டு போய் சேர்க்கணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அல்லவா? This is mankind primary question. When God created man in his image, he gave him a free will. கடவுள் பாருங்க அந்த மனுஷனுக்கு இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அங்கங்க கேட்டு போட்டு வைக்கல. அவர் கேட்டு ஒரு இடத்துல தான் போட்டாரு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ண வேண்டாம், அங்க மட்டும்தான் கேட்டு. எல்லாத்தையும் சுத்தி நானா இருந்தா ஊரெல்லாம் கேட் போட்டிருப்பேன். இங்க ஒரு கேட்டு, அங்க கேட்டு, நீ இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேல போகவே கூடாது. இதான் ஹியூமன். மனிதனுடைய நேச்சர் என்னன்னா, எந்த அளவுக்கு அடுத்தவனுக்கு சுதந்திரத்தை பறிச்சுட்டே இருப்போம். சோ மனிதர்களுடைய கேரக்டர், த டெவிலுடைய கேரக்டர் தான். டெவில் கேரக்டர் என்ன? சுதந்திரத்தை பறிப்பது, யாருக்கும் ஃப்ரீடம் கொடுக்க கூடாது, யாரையும் சுதந்திரம் விடவே. ஹலோ, சில ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி, ஹஸ்பண்ட்ஸா இருப்பாங்க, வைஃபுக்கெல்லாம் ஃப்ரீடமே கிடையாதுன்னு சொல்றாங்க. சம்பளம் என்னன்னு கூட கேட்க கூடாது, அப்படி கட்டளை புருஷன்லாம் இருக்கிறாங்க. சில வைஃப் எல்லாம் சொல்லுவாங்க, அவருக்கு என்ன சம்பளம்னு எங்களுக்கு தெரியாதியா, அந்த அளவுக்கு அவங்க வெகுலியா அடிமையா இருப்பாங்க. கேட்டா யாராவது சொல்லுவாங்க. பாருங்க, இதெல்லாம் டெவில் மைண்டு. இதெல்லாம் காட் சிஸ்டம், கடவுளுடைய சிஸ்டம் கிடையாது. கடவுள் ஃப்ரீடம் கொடுக்கிறாருங்க, ஃப்ரீ வில் கொடுக்கிறாருங்க. கடவுள் கேட்டு எங்க போட்டாரு? ஊரெல்லாம் கேட்ட போடல, நாம தான் ஊரெல்லாம் கேட்ட போட்டு வச்சிருவோம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகளை அங்க மட்டும் போகாத. ஏன் அங்க போகாதுன்னா, உனக்கும் எனக்கும் இருக்கிற கவனன்ட் அதுதான். நீ என்னோட அண்டல் இருக்கிற, நான் உனக்கு மேல இருக்கிற, நீ எனக்கு கீழே இருக்கிற. நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு அந்த கவனன்ட் எதுனா அந்த கனி. நான் சொன்னதை நீ மதிக்கிறியா இல்லையன்றதை இதுல விளங்கிடும். நான் சொன்னதை நீ எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ற, என்னை எந்த அளவுக்கு நீ மதிக்கிற, என்னை எந்த அளவுக்கு ஹார்ட்ல வச்சுன்னு இருக்கிற, என்ன எந்த அளவுக்கு நீ நேசிக்கிற, என் மேல எந்த அளவுக்கு நீ அன்பா இருக்கிற, அந்த அன்பை வெளிப்படுத்துவதுக்கு தான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். சோ ஒருத்தரை நம்ம லவ் பண்றோம், ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம், ஒருத்தர் மேல ரொம்ப உயிருக்குயிரா நம்ம உறவு உயிரா இருக்கிறோம், உறவுல இருக்கிறோம்னா எதுல இருந்து விளங்குன்னு சொன்னா, சும்மா அவங்க பேரை கையில எழுதுறதுனாலயோ நெஞ்சில எழுதுறதுனாலயோ அவங்களுக்கு செலவு வைக்கிறதுனாலயோ அது கிடையாது. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைய உள்ளத்துல வச்சு மதிக்கிறது தான். அவங்க சொன்ன வார்த்தைகளை மதிப்பது. அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொன்ன நான் வார்த்தை தட்ட மாட்டேன், அவங்க சொன்ன வார்த்தை நான் கீப் அப் பண்ணுவேன், அதை நான் நம்புவேன். ஸோ அதுக்கு பேர் தான் லவ். அதற்கு பேர் தான். ஸோ உலகத்துல லவ்னா சும்மா லவ்வுக்கும் இங்க சொல்ற சென்டிமெண்ட்டுக்கு சம்பந்தமே இருக்காது. ஒரு ரோஜா பூக்கெல்லாம் இதுதான் லவ்னு, ரோஜா பூ கொடுத்தா லவ் ஆயிடுமா? ஒருத்தன் கூட கொண்டு ரோஜா பூ கொடுக்குறான், திருவிழா கொடுக்குறான், அவன் லவ் இருக்குன்னு அர்த்தமா?
கிடையாதுங்க. ஒரு ரோஜா கொடுத்தா லவ், ஒரு ஸ்வீட் கொடுத்தா லவ், சாக்லேட் கொடுத்தா லவ், அவ்வளவு சீப்பா போச்சு லவ். லவ்ன்றது அது கிடையாது. லவ்ன்றது என்ன? ஹார்ட்ல அவங்க வேர்டை நம்ம பிலீவ் பண்றது, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது, அவங்கள ஹானர் பண்றது, அவங்க வார்த்தை கீப் அப் பண்றது, அவங்க வார்த்தை மேல மதிப்பையும் மரியாதையும் வைப்பதுதான் உண்மையான அன்பு. ஏமேன். தமிழ் படங்கள்லாம் வேற மாதிரி வச்சிட்டாங்க. ஒரு பூவை கொடுத்து அன்பை அன்புன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. கடைசி அது பொய்யான அன்புன்னு கிளைமேக்ஸ் விளங்கிடுது. லவ்ன்றது கடவுள் சொல்றாரு, இந்த நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனி நீ புசிக்க வேண்டாம். ஏன்னா நீ என் மேல் அன்பா இருக்கிற, நீ என்னோட கட்டளைகளை மதிக்கிற, நான் சொல்றத நீ கீப் அப் பண்றங்கிறது உனக்கும் தெரியணும், எனக்கும் தெரியணும். அதுக்கு ஒரே ஒரு சாட்சி இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. அந்த கனியில பாய்சன்லாம் ஒன்றும் கிடையாது, கடல் ஓடு மட்டும்தான் இருக்குது. அது எப்போ இவன் எடுத்து சாப்பிட்டானோ கடவுள் எனக்கு வேணாங்கிறத அவன் நிராகரிக்கிறான், கடவுள் ரிஜெக்ட் பண்றான். கடவுள் ஓடு வேணா, கடவுளுடைய கொள்கைகள் வேணா, கடவுளுடைய ஐடியா எனக்கு வேணா, நானே ராஜா, நானே மந்திரி, நான் எப்படி வேணா இருப்பேன், எனக்கு மேல யாருமே வேணான்ற மாதிரி அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அந்த இண்டிபெண்டா நான் வாழ்ந்துருவேன்றத கொண்டு வந்தான் பாருங்க, அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அந்த இண்டிபெண்டன்ட் லைஃப்ல தான் உறவு, அன்பு, புரிதல் எல்லாம் உடைஞ்சு போக ஆரம்பிக்குது. ஆகவே இண்டிபெண்டன்ட் இருக்காதீங்கன்றது. இண்டிபெண்டன்ட் லைஃப் நல்லது கிடையாது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னா இண்டிபெண்டா இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் இண்டிபெண்டா இல்ல, பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய தேவன் மூவர் ஒன்றாய் இருந்து காரியம் செய்கிறார்கள். இங்க humanity was created to have dominion. மனிதனை தேவன் உருவாக்குனதுக்கான காரணம் என்ன? ரூல் பண்ணும்படியாக. எல்லாம் ரூல் பண்ணும்படியாக. என்ன ரூல்? கடவுளுடைய பர்பஸ் எல்லாம், நோக்கத்தை எல்லாம் உலகத்துல கொண்டு வந்து சேர்க்கவும். he gave him a free will. கடவுள் அந்த மனு வர்க்கத்துக்கு என்ன கொடுத்தான? ஃப்ரீ வில் கொடுக்கிறாரு. சுயமாய் முடிவெடுக்கிற தீர்மானத்தின் ஆற்றல், சுயமாய் முடிவெடுக்கிற தீர்மானத்தின் ஆற்றல். மனிதன் யார்? மனிதன் யார்னா அவனே டிசிஷன் எடுக்கிறவன். he is decision maker. நான் தீர்மானிக்க முடியும், நான் முடிவெடுக்க முடியும், நான் யோசிக்க முடியும், நான் கற்பனை செய்ய முடியும், நானே சிந்தித்து முடிவெடுத்து தீர்மானித்து எல்லா காரையும் செயல்படுத்த முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எதுவுமே நம்புறீங்க? நான் ஒரு காரியத்தை முடிவெடுத்தாச்சுன்னா கடவுளே உள்ள நுழைய மாட்டாரு. ஹலோ, நான் ஒரு காரியத்தை முடிவெடுத்தா கடவுளே உள்ள நுழைய மாட்டாரு. ஏன் நுழைய மாட்டாரு? அப்படி நுழையிற கடவுளா இருந்தா அங்கேயே நுழைஞ்சிருக்கணும். எங்க? ஆதாம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட கையை நீட்டான் பாருங்க, அவனுக்கு ஃப்ரீ வில் கொடுத்தாரு கடவுள். சுயமான முடிவெடுக்கிற சித்தத்தை கொடுத்தாரு, அந்த முடிவெடுக்கிற ஆற்றலை கொடுத்தாரு. அப்படி அவன் கரங்களை நீட்டி அந்த பழத்தை பறிக்கும் போது யாரு நுழைஞ்சிருக்கணும்? தேவன் நுழைஞ்சி தடுத்து நிறுத்தி இருக்கணும். ஏன்னா அங்கே அவர் தேவன் ஒண்ணுமே செய்யல, அது அவன் விருப்பம். ஏன்னா அவன் சாப்பிடுறது சாப்பிடாம இருப்பது மனுஷனுடைய சுய விருப்பம். ஏன்னா அவன் என்ன மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறான். கடவுள் சுயமாய் இருக்கிறவர், அவர் யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவருடைய முடிவை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கடவுளோட தீர்மானிச்சா தீர்மானித்துதான், கடவுள் சொன்னான்னா சொன்னதுதான். சோ கடவுள் எப்படி அந்த ஃப்ரீ வில் படைத்த தேவனாக இருக்கிறாரோ அப்படியே மனுஷனும் ஃப்ரீ வில் படைத்தவனாக இருக்கிறான். அவனும் சுயமாய் முடிவெடுக்கிற, சிந்திக்கிற, தீர்மானிக்கிற ஆற்றலை உடையவனா இருக்கிறான். அவன் தான் மனிதன். எதுவுமே கவனிக்கிறீங்க? In this way, man was given the ability to plan and make decision and then to take action to fulfill those plans. Just as God did in creating the world, man was meant to carry out God's purposes for the earth using his own will and earth. பாருங்க, ஆதியாகமம் 26 இருந்து 28 வரைக்கும் இப்ப நம்ம 3 வருஷத்தை சேர்த்து படிக்க போறோம். 6, 7, 8 3 வருஷம் சேர்த்து நம்ம படிக்க போறோம். How was humanity to fulfill this occasion? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரைக்கும் எல்லா 3 வருஷத்தையும் சேர்த்து நான் படிக்க போறேன். ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனித்துக் கொண்டு வாருங்க.
பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடல். ஹோல் எர்த்துல எதையுமே விட்டு வைக்கல. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை, அங்கே சிங்குலர் ப்ளூரல் வருது பாருங்க, அவன் அவனை அவன் அவனை அப்படிதான் வருது பாருங்க. 27 மறுபடி படிக்க. பின் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை, அந்த மனுஷன் அந்த ஸ்பிரிட் தான் மேன், பாடி கிடையாது, மேன் ஸ்பிரிட், ஆவிதான் மனுஷன். இந்த சரீரத்தை அவங்க சொல்லப்படவில்லை, சரீரம் கிடையாது மனுஷன். நாம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? அவரை பார்த்தீங்களா? ஆமா, நான் அவர் கடையில பார்த்தேன். அவர் எப்படி இருந்தாரு? அவர் 5 அடி இருந்தாரு, 4 அடி இருந்தாரு, 3 அடி இருந்தாரு, ஆளு மான் நிறமா இருந்தாரு, கலரா இருந்தாரு, கருப்பா இருந்தாரு, வெயிட்டா இருந்தா, குட்டியா நெட்டியா. நம்மளோட ஐடென்டிபிகேஷன்ல எப்படின்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் நம்ம ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்கிறோம். கடைசியில இதுதான் மேன் நினைக்கிறோம். அந்த 5 அடி உள்ள வந்த ஆளு, அந்த 6 அடி உள்ள வந்த ஆளு, இந்த கருப்பாக்குற ஆளு, சகப்பாக்குற ஆளு, இந்த ஆளை இப்படிதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்கதான் ஆளுன்றத முடிவு கட்டுறோம். பட் நபர் என்கிறவன் இந்த சரீரம் கிடையாது. நபர் என்கிறவன் சரீரம் கிடையாது. யார் நபர்? இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவிதான் நபர், கேரக்டர். அந்த கேரக்டர் தான் மேன். அந்த உள்ள இருக்கிற ஆவிதான் உண்மையான மனிதன். அந்த உள்ள இருக்கிற ஆவிதான் இந்த வீடு என்கிற சரீரத்துல நடமாடி கொண்டிருக்கிறான். அந்த ஆவி இந்த பாடியை யூஸ் பண்ணி கொண்டிருக்குது. இந்த இடத்துல போறதுக்கு, வரத்துக்கு, சாப்பிடுறதுக்கு. இந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியமானது எது? இடத்துல நீங்க சர்வைவல் பண்ணணும், இடத்துல இருக்கணும்னா உங்களுக்கு எது ரொம்ப முக்கியங்க? BMW கார் தான் முக்கியமா? கார் இல்லைன்னா பாடி இருக்கணுங்க. பாடி இல்லைன்னா கார் வச்சு நீங்க கார்ல ஏறக்கூட, காரை நீங்க ஸ்டார்டே பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல வாழ்றதுக்கு இந்த சரீரம் தான் முக்கியம். அப்போ இந்த சரீரம் கிடையாது நானு, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவிதான் நானா இருக்கிறேன். நான் யார்? நான் யாருன்னா இந்த பாடிக்குள்ள இருக்கிறேன். அப்போ உண்மையா நான் எப்படிப்பட்டவன்? கேரக்டர் எதுதோ அதுதான் நான் இருக்கிறேன். ஆமென். ஆளை வச்சு பார்த்தா நல்லவரமா இருக்கிறாரு, இல்ல பார்த்தா எல்லாரும் நல்லவங்க தான் இருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தா ரொம்ப கொடூரமா இருப்பாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அல்லவா? நாம அப்படியெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது தப்புங்க. நம்மளோட பர்சனலா நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்குது, பர்சனலா நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்குது, பர்சனலா நம்மளுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்குது, பர்சனலா நாம எப்படி யோசிக்கிறோம், எப்படி பிளான் பண்றோம், எப்படி திங்க் பண்றோம். இந்த திங்கிங் நேச்சர் தான் ஒரிஜினல் மேனா இருக்கிறான். ஆமென். நீங்க எப்படி திங்க் பண்றீங்க, நீங்க எப்படி கற்பனை பண்றீங்க, நீங்க எப்படி பிளான் பண்றீங்க, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, அதுதான் நீங்க. அதுதான் நீங்க. மதம் எப்படி சொல்லுது? போடுற ட்ரெஸ்ஸை வச்செல்லாம் மதங்கள் அடையாளப்படுத்தாங்க. அவங்க ட்ரெஸ் எப்படியோ அவங்க எப்படி இருப்பாங்க. இல்ல மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மனுஷனுடைய தாட்ஸ் என்ன, அது அவன். அப்போ இங்க 26 படிச்சோம் அல்லவா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். எல்லாம் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பாத்தீங்களா? அவனே வருது இல்ல, அந்த அவனை தான் ஆணும் பெண்ணுமா மாத்துறாரு. அந்த அவனை தான் சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். அந்த அவனை தான் 2 ஆகிட்டாரு. அந்த ஒரே ஸ்பிரிட்ட 2 ஸ்பிரிட்டா மாத்திட்டாரு. அந்த 2 பேரா மாத்தினதுக்கு பேர் வைக்கிறாரு. இது ஆண், இது பெண். ஆண்ற யாரு? ஆண்ங்கிறவங்க எல்லாவற்றுக்கும் சோர்ஸ், ஃபாதர் என்கிற கேரக்டர்ல வராங்க. பெண்ங்கிற மதர்ங்கிற கேரக்டர்ல வராங்க. 28 பின்பு தேவன், அந்த பர்பஸ், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அவர்களை நோக்கி, அவர்கள்னா அந்த ஸ்பிரிட்ஸ், அந்த ஆவிகிட்ட பேசுற. இன்னும் டிசைன் பண்ணல, இன்னும் அவங்களுக்கு என்ன வடிவம் கொடுக்கல, உருவம் என்கிற வடிவம் அவங்களுக்கு கொடுக்கல. இப்ப ஸ்பிரிட்ல இருக்கிறாங்க.
ஒன்லி ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் கூட கடவுள் பேசியிருக்கிறாரு. கடவுளுக்கு அந்த ஸ்பிரிட் இருக்கு தெரியுது. அவர் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியாகிய ஸ்பிரிட் இந்த ஆவிய கவனிக்கிறாரு. ஆண் பெண் என்கிற ஆதாம் ஈவ் என்கிற பாடி இன்னும் அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, வஸ்திரங்கள் கொடுக்கப்படவில்லை, அந்த பாடி ட்ரெஸ் இல்ல. ஆனா அவங்ககிட்ட பேசுறாரு. அவர்களை நோக்கி என்ன பேசுறாரு? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஸ்பிரிட் கிட்ட பேசாரு. அப்ப அந்த ஸ்பிரிட்ஸ்க்கு என்ன எபிலிட்டி இருக்குதுன்னா, ஆளுகிற எபிலிட்டி, கண்ட்ரோல் பண்ணுகிற எபிலிட்டி, மேனேஜ் பண்ணுகிற எபிலிட்டி, ரூல் பண்ற கெப்பாசிட்டி எல்லா ஸ்பிரிட்டுக்கு தான் இருக்குது, பாடிக்கு கிடையாது. ஸ்பிரிட் வர்றது எதுக்கு கிடையாது? பாடிக்கு கிடையாது. ஆனா உலகம் எதுக்கு கேர் எடுக்குதுன்னா, பாடிக்கு எடுக்கிற கேர் எதுக்கு கொடுக்கறது இல்ல, ஸ்பிரிட்க்கு கொடுக்கறது இல்ல. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் இந்த பிளான் தான் பாருங்க. அப்புறம் சொல்றாரு, அந்த ஆங்கிலத்தில் படிக்கிறோம், எப்படி சொல்ற, அவர்கள் எல்லாம் அவர்கள் ஆளக்கடவர்கள், அவர்களை ஆளக்கடவர்கள்னா, நான் சொன்ன போன வாரம் சொன்னேன், let them rule. என்ன இதுல ஆச்சரியம் பண்ணா, man was created not only to have relationship with God. கடவுள் மனுஷனை படைக்கும் போது வெறும் அவரோட உறவுல இருக்கணும்ன்றதுக்காக மட்டும் கடவுள் அவங்களை படைக்கல, பட் ஆல்சோ டு ஷேர் காட்ஸ் அத்தாரிட்டி. அதோடு கூட கடவுளுடைய அந்த அந்த தெய்வீக வல்லமை, அந்த பவரை ஷேர் பண்ணணும், உலகத்துக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணும். அவருடைய பவரை, அவருடைய அத்தாரிட்டியை, அவருடைய ரூல், அவருடைய பர்பஸை உலகம் ஃபுல்லா ஷேர் பண்ணும். உலகம் ஃபுல்லா ஏதனா மாத்தணும். உலகம் ஃபுல்லா தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கணும். உலகம் ஃபுல்லா கடவுளுடைய சித்தத்தின்படி உலகம் இயங்கணும். அதற்கான அசைன்மெண்ட் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வேலையை செய்யன்னு சொல்லி மனுஷங்களை கடவுள் அந்த வேலையை ஒப்படைக்கிறாரு. Have you made him ruler over the works of your hands? You put everything under his feet. சங்கீதம் 8:6. The highest heavens belong to the Lord, but the earth he has given to man. சங்கீதம் 8:6 படித்து பதிலா 8:5 இருந்து படிப்போம். சங்கீதம் 8:5. எல்லாம் எடுத்துறீங்களா? சங்கீதம் 8:5 நாம் திருப்பிக் கொள்வோம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படி. இங்கிலீஷ் இங்க என்ன சொல்ல வராரு? 6ல உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல், எல்லா பைபிள் திறந்து இருக்கிறீங்களா? உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு என்ன கொடுத்தீர்? எல்லாம் ஆளுகை. பாருங்க, இந்த உலகத்தை ரூல் பண்ணுகிற ஆளுகையின் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார், வேற யாருக்கும் கொடுக்கல. அப்ப உலகத்துல யார் தான் ஹீரோ? மனிதன் தாங்க ஹீரோ. அவனை ஜீரோ ஆக்கிட்டாங்க ரிலிஜன்லாம். மனுஷன்னா ஒண்ணும் கிடையாது, மனிதன் ஒரு குப்பை, மனிதன் ஒரு தூசி, மனிதன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. இவ்வளவு பெரிய ஹீரோவை ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சிட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, உங்களுடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலவற்றையும் அவன பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாருங்க, கையில ரூலிங் பவர் இருக்குது, எல்லாம் அவன் காலுக்கு கீழே இருக்குது. இப்பேற்பட்ட பவர்ஃபுல் பர்சனை ஒரு மதம் என்ன சொல்லி வச்சுது? மனுஷன் ஒண்ணு இல்லைங்க, அவன் குப்பங்க. ஒரே வார்த்தை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னத்த பேசுறது? அவன் நத்திங்க, யூஸ்லெஸ். ஆண்டவா, ஆனாதான் எங்கேயும் இந்த மாதிரி கூடுது. தமிழ்நாட்டுல பெரும்பாலும் போறது கிடையாது பிரேயர் மீட்டிங்கெல்லாம்.
பாருங்க, இங்கிலீஷ் பைபிள்ல கொஞ்சம் விவரமா போட்டிருக்கோம். 8:5 அதுக்கு மேல ஒரு வசனம் சொல்றதுல 8:5 நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்.